ஹலோ ஆல், ஹாப்பி வைகாசி விசாகம். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கே. நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறோமே, நம்ம ஒரு ஆக்சுவல் ப்ராப்பர் யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணலாமே நினச்சி தான் இந்த வீடியோ. ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். ஸோ இன்றைக்கி வந்து முருகரோட பர்த்டே, ரொம்ப ஸ்பெஷல் டே. அண்ட் ஸோ இன்றைக்கி வீட்டில் என்ன பண்ணியிருந்தோம் அண்ட் லன்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அண்ட் இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரை என்கிட்ட யாராவது வந்து நீ யூடியூப்பில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சத்தியமாக நம்பியிருக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கும் யூடியூப்க்கும் எண்ணி வச்சாலும் எட்டாது. இந்த விலாகாக இருக்கட்டும், எடிட்டிங் அண்ட் கேமரா பார்த்து பேசுகிறது, இது எல்லாமே எனக்கு வந்து வெரி நியூ அண்ட் லைக் ஐம் ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங். லைக் நமக்கு வருதா இல்லையான்னு பார்க்குறது தான். ஸோ ஏதாவது அமெச்சராக இருக்கும் அண்ட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் பி கைண்ட் டு மீ. அண்ட் ஸோ இன்றைக்கி வந்து வைகாசி விசாகம் அப்படிங்கிறதுனால சரி வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம், மார்னிங் ஃபஸ்ட் பிரசாதமாக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சக்கரை பொங்கல் யூஸ்வலாக நமக்கு வெல்லம் ரைஸ் அண்ட் இது சேர்த்து பண்ணுவாங்க, பருப்பு. சரி நான் ரைஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவல் வச்சு ட்ரை பண்ணலான்னு. அண்ட் இங்கே வந்து எனக்கு நான் அயர்லாண்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து எதுவும் உடைக்கிறதுக்கோ இல்லை நம்ம தேங்காய் உடைக்கிறது, இந்த வெல்லம்லாம் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் இல்லாததுனால நான் ஜஸ்ட்டு நைஃபை வச்சு தான் கட் பண்ணேன். ஸோ சரி அதை கட் பண்ணுறதுக்கு நைஃப் எடுத்துட்டோம், அப்படியே கையோட லன்ச் பிளானுக்கும் என்ன உண்டோ அதை கட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லன்ச்சுக்கு வந்து சாம்பார் சாதம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான். அதை சாம்பார் சாதம்னு சொல்ல முடியாது, கதம்ப சாதம்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். ஏன்னா ரொம்ப சாம்பார் சாதம் மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வெஜிடபிள்ஸ் போட்டும் நான் பண்ணல. ஏன்னா ஆனியன் இன்றைக்கி சேர்க்கல, ஆக்சுவலி ஆனியன் பூண்டு அதெல்லாம் சேர்க்கல. பட் கதம்ப சாதம் மாதிரி ட்ரெடிஷ்னலாக நான் அரைச்சும் பண்ணல. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ பருப்பு, ரைஸு, வெஜிடபிள்ஸ், சாம்பார் பொடி அண்ட் புளி தண்ணி, ஸோ இதெல்லாம் விட்டு ஒரு கலவர் ரைஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டேங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இங்கே அயர்லாண்ட் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் தான் ஆகுதுங்க. ஆனால் நான் வந்த டைம் இங்கே வந்து பீக் சம்மரில் இருக்குது. லைக் நான் வந்து இங்கே ஒரு பயங்கரமாக குளிர போகுது, நம்ம பாடி தாங்காதுன்னு சொல்லி ஜாக்கெட்டு அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு எதுக்குமே யூஸே இல்லை. ஏன்னா இங்கே வந்து இப்போது டில் செப்டம்பர் வந்து பீக் சம்மரில் இருக்கும். ஸோ நம்ம ஊர்லலாம் ஒரு 7 மணி ஆச்சுன்னா டக்குன்னு இருட்டிடும், நமக்கும் டே முடிஞ்சிடும், லைக் தூக்கம் வந்துடும், படுக்க போயிடுவோம்ல. பட் இங்கே வந்து அப்படியெல்லாம் இல்லை. இங்கே நைட்டு 10-11 மணி ஆனாலும் டே லைட், லைக் லிட்ரலாக சன் வந்து அப்படியே இருக்குது. நான் இங்கே வந்து உண்மையை சொன்னால் நான் இங்கே வந்ததுலேருந்து நைட்டே பார்க்கல. லைக் மூணுங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்கவே இல்லை இன்னும். அண்ட் அதுவும் நைட் இருட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் இன்னும் பார்க்கவே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸில் தான் இப்போது இங்கே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எனக்கு டேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு டேவே வந்து ஒரு 1 டேயில் 2 டேஸ் கிடக்கிற மாதிரி இருக்குது. லைக் ஒரு நாள் தான் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் எனக்கு அதுவே 2 24 ஹவர்ஸ் ஒரே நாளில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு டே டைமில் வேறு என்ன, லைக் அதர் தென் குக்கிங் அண்ட் ஐ ஹாவ் அ டாட்டர் ஆல்சோ. ஸோ அவங்க கூடயும் கொஞ்சம் டைம் அப்படியே போயிடும். அது தவிர வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி, லைக் ரொம்ப என்னடா பண்ணுறது, இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன ஏதாவது ஆக்குபைடாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி யூடியூப்பில் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி வீடியோலாம் போடுறாங்களே, உங்களுக்கு குக்கிங் செம்மையாக வரும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஐம் வெரி சாரிங்க. எனக்கும் குக்கிங்க்கும் கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா நான் இந்தியாவில் இருந்தவரை என்னோடய அம்மா பக்கத்தில் தான் இருந்தாங்க, என் மாமியார் கூட இருந்தாங்க. ஸோ குக்கிங் பொறுத்தவரை அவங்க மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. அண்டு நான் ஒர்க் போயிட்டுருந்தேன். நான் ரொம்ப வீக்கெண்ட் மட்டும்தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனால் நான் குக்கிங் பொறுத்தவரை நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். நமக்கு ரெசிபி தெரிஞ்சால் கூட அந்த கை பக்குவங்கிறது நமக்கு பண்ண தானே வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் அந்த கை பக்குவம் வந்துடுச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னுமே ட்ரையிங் தான், வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் வீக் லைக் ஃபுல்லாக குக்கிங்கிறது இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம். ஸோ இப்போ தான் நானும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த லேர்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ சக்கரை பொங்கலுக்கு ஆல்ரெடி நான் பருப்பு வேக வச்சுருந்தேன். அதில் பாதி வந்து மத்தியானத்துக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இங்கே வெள்ளைப்பாகு வச்சுருந்தோம்ல கொதிக்க விட்டு, அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நான் அவல் வந்து நினச்சி வச்சுருந்தேன்.
ஸோ அதுவுமே அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுட்டேன். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் முந்திரி பாதாம் அந்த மாதிரி எதெல்லாம் ஆட் பண்ணுவீங்களோ பண்ணிக்கலாம். இங்கே வந்து முந்திரி இல்லை, ஸோ அதனால் நான் வெறும் பாதாமை கட் பண்ணி வச்சு முருகருக்கு வந்து படைச்சாச்சுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து முருகருக்கான ஸ்பெஷலாக பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் கதம்ப சாதம் சொன்னேன்ல. ஸோ சாம்பார் சாதமுக்கு ஆல்ரெடி நான் பேனில் தாளிப்பு போட்டுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிட்டேன். அது பாதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணியும் உங்களுக்கு பருப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். புளி ஸ்மெல் போனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஸோ இதுதான் சாம்பார் சாதம்க்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சைட் டிஷ்னால் எதுவும் பண்ணல, வத்தல் அண்ட் அப்பளம் வச்சு நாங்கள் இன்றைக்கி லன்ச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ லன்ச்சுக்கு அப்புறம் நாங்கள் என் டாட்டரை கூட்டிகிட்டு இன்றைக்கி வீக்கெண்டாக இருக்கிறதுனால ப்ளே ஏரியா போகலான்ருக்கோம். ஸோ அதோட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். So that's all, and hope you all like this video. Thank you.